ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதரிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீர் பேய் பிடித்தவன் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இருந்தனர். ஆனால் என் வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இருந்தார், இறைவாக்கினரும் இருந்தனர். நீ யார் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரை நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னின்று பெருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டு இருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரர்களே, முஸ்லிம் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் தம்பிங்க 2 பேர், அவங்க 2 பேரும் பேசுறதில்ல. அதை வந்து அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாரு நீங்கள் 2 பேரும் பேசுறதில்ல, எனக்கு என்ன தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியுமா, குரானில் வந்து இப்படி எழுதியிருக்கு, ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போக மாட்டார், உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது அப்படின்னு. அப்போ தம்பி சொல்கிற, ஆமாம்மா அது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ நீ ஏன் பேசலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தம்பி சொல்கிறாரு, அதாவது அண்ணன் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா யார் வந்து அண்ணன் தம்பிகள் யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மூச்சு பாக்கியம் வந்து அவங்க தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களே, இது உண்மையா பொய்யா அப்படின்றது தனி. ஆனால் அவர்கள் வந்து அந்த குரான்ல இந்த மாதிரி யார் வந்து போச்சு பேசாமல் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து பேசணும். அது 3 நாள் கூட பேசணும் அப்படின்றது ஒரு கட்டாயம், அது ஒரு கட்டளை. 2வது வந்து அவங்க நம்புகிறாங்க, யார் வந்து முயற்சி எடுத்து சமாதானப்படுத்த பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடைய திருச்சபையில் நம்ம வந்து இதே தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு மன்னிக்கிறார்களோ அவங்களுக்கும் மோட்சம், யார் வந்து வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஆசீர்வாதம் அப்படின்னு. என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும்பொழுது வார்த்தை, இயேசு யூதரிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். என்னுடைய நற்செய்தி இதுதான் தொடக்கம். அதாவது கடவுளுடைய வார்த்தை கேட்டு அதை நடைபெறுவதற்கு அவங்களுக்கு சாவே கிடையாது, அவங்களுக்கு தான் மோட்சம். யாருக்கு சாவு இல்லை? மனிதருக்கு எல்லாருமே சாவாங்க. எதுக்கு சாவு? இந்த உடலுக்கு தான் சாவு. ஆன்மாவுக்கு எப்போதுமே சாவே கிடையாது, அது எப்போதுமே நிலையாக இருக்கும். ஆனால் அந்த ஆன்மா வந்து 2 விதத்துல போகும். ஒன்று வந்து நரகத்துக்கு போகும், இன்னொன்று வந்து மோட்சத்துக்கு போகும். அப்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் வந்து எப்போதுமே சாவே கிடையாது. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மகிழ்ச்சி. ஒருவேளை நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அது வந்து ஆசீர்வாதமாக நம்மளுக்கு மோட்சத்துக்கு கொண்டு போய்விடும். கிறிஸ்துவர்களே,
இதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கை எதுக்காக? நீங்கள் எல்லாம் திருவள்ளி திரிக்க வரீங்க, எதுக்காக தெரியுமா? எதுக்காக? எதுக்கு வரீங்க நீங்கள் கோயிலுக்கு, திருவள்ளிக்கு? தூங்கிக்கிறாரு எதுக்கு? மோட்சத்துக்கு பொறுத்து தானே, அதுக்கான திருப்பலிக்கு வரீங்க. அப்போ நம்ம கடலோடு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தினந்தோறும் திருப்பலிக்கு வரோம். நம்ம நிறைய ஜெபம் செய்கிறோம், நிறைய தியாகங்கள் பண்ணுறோம், நிறைய இந்த தபக்காலத்தில் வந்து நிறைய முயற்சிகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க. செல்வ பாதை வரீங்க, அப்புறமா பாவம் செஞ்சு செய்கிறீங்க, நிறைய தானம் செய்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறது எதுக்குன்னா, நீங்கள் எங்கே போகிறோம்? கடலோடு மோட்சத்துக்கு போகிறோம். அதுதான் என்னுடைய வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டாங்க. அந்த என்றுமே சாக மாட்டவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு நல்லது செய்வது தான். மற்றும் அதே சமயத்தில் என்ற ஆண்டவர் இயேசு கடைசியில் அந்த மக்கள் அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரத்தில் நம்மளோட அப்படித்தான், சில உண்மையை பேசும் பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியவில்லை. அதை நம்ம புரிந்துருக்கோம், நம்ம முயற்சி பண்ணுறதில்லை. ஆண்டவர் இயேசு நான் ஏற்கனவே இருந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்து அடைக்கப்படைக்கு முன்பவகையே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் நம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீ எப்படி ஆபிரகாமுடைய முன்ன நீ இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்து நண்பர்களே, என்னுடைய நற்செய்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் கடவுள் என்ற இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவர்களே, கடவுளை விசுவாசிக்கணும் அப்படின்னா அந்த விசுவாச நம்பிக்கையோடு தான் நம்ம விசுவாசிக்க முடியும். விசுவாச நம்பிக்கை இல்லாமல் நம்ம கடவுளை நம்ப முடியாது இல்லையா? அதுபோலவே நம்முடைய வாழ்க்கை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம அது தொடர முடியும். ஆகையினால என்னுடைய நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் தான், நமக்கு அவரை நம்புபவர்களுக்கு சாவு கிடையாதுன்னு சொல்கிறார். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனால நம்ம தினந்தோறும் நம்ம கடவுளை நம்பி வாழும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, அவர் கொடுத்த அந்த சட்டங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளை நடைபெறும் பொழுது நமக்கு அந்த சாவே வராது. நம்மளுக்கு நிலையான வாழ்க்கை நம்மளுக்கு தான். அதனால இந்த திருப்பலி கடந்து ஜெபிப்போம். இறைவா, எனக்கு இந்த உடல் சாவு பரவாயில்ல, இந்த ஆன்மாவுடைய சாவு எப்போதுமே ஆகாமல் நான் எப்போதுமே உன்னோடு இருக்க மற்றும் அந்த மோட்சமாக நமக்கு தரும்படி இந்த திருப்பலி நன்றாகும்.